1942ல நியூயார்க்ல மார்ட்டின் ஸ்கோர்செஸி பிறக்கறாரு. சின்ன வயசுலயே ஆஸ்துமாங்கிற நோயால பாதிக்கப்படுறாரு. பசங்களோட இவரால விளையாட முடியல. இதனால மார்ட்டின் ஸ்கோர்செஸினுடைய அப்பா அம்மா சினிமாங்கிற ஒரு விஷயத்த இவருடைய கண்ல காட்டுறாங்க. 8 வயசுல சினிமா மேல ஆர்வம் வந்தது மட்டும் இல்லாம ஒரு கேரக்டரை வரைஞ்சி அதுக்கு ஒரு கதைய ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே சினிமாவுக்காக அர்ப்பணிக்கிறாரு. பல வருடங்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய 25 வயசுல மார்ட்டின் ஸ்கோர்செஸி ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறாரு. பெரிய ஃப்ளாப். அதுக்கப்புறம் பண்ண தப்புல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு 10 வருஷம் கழிச்சு டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அதுக்கப்புறம் இவர் எடுக்கிற படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட். இவர் படம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். காமெடி, அட்வென்ச்சர், ரொமான்ஸ், த்ரில்லர்னு எல்லா இடத்துலயும் புகுந்து விளையாடி இருப்பாரு. இந்த ஸ்லோ மோஷன், லாங் ட்ரெக்கிங் எல்லாத்துக்குமே காட்ஃபாதரே இவர் தாங்க. இன்னைக்கும் நிறைய பிரபலமான படத்துல இவர் படத்தோட ரெஃபரன்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். ஆமாங்க, மார்ட்டின் ஸ்கோர்செஸினுடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கனவு கண்டோன்னா அதை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் முயற்சிய கைவிட்டுறக்கூடாது. முயற்சி மட்டும் சரியா பண்ணோம்னா நம்முடைய லட்சியத்தை அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது.